அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ந்து நபிமார்களுடைய வரலாறுகளை தெளிவான ஆதாரங்களுடன் ஒவ்வொரு பதிவிலும் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் புக்ஸை தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். கடைசி பதிவுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் தான் சிலை வணக்கம் தோன்றியது என்ற விடயத்தை பற்றி தெளிவாக பேசினோம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கூட்டத்தாருக்கு மத்தியிலே 950 வருடங்கள் அல்லாஹ்வை பற்றி போதித்துக் கொண்டிருந்தார்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் வெறுமனமே 80 அல்லது 85 பேர் தான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேச்சை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மற்றவர்கள் அனைவரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லால் செயலால் துன்புறுத்திக் கொண்டிருந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பரிகாசமும் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்ட பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கிறார். சூரா ஹூத் அத்தியாயம் 11 வசனம் 36 அல்லாஹ் இதை பற்றி தெளிவாக கூறும் பொழுது வ ஊஹிய இலா நூஹின் அன்னஹு ல யுமின மின் கௌமிக இல்லா மன் கத் ஆமன ஃபலா தப்தஇஸ் பிமா கானூ யஃஅலூன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டது. என்ன விடயம் என்று சொன்னால், ஈமான் கொண்ட சிலரை தவிர உங்களுடைய கூட்டத்தாரிலே வேறு யாரும் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள். எனவே ஃபலா தப்தஇஸ் பிமா கானூ யஃஅலூன், அவர்கள் செய்யக்கூடிய விடயங்களை பார்த்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான். இந்த அடிப்படையில் தான் 950 வருடங்கள் அந்த கூட்டத்தாருக்கு மத்தியிலே அச்சமூட்டி எச்சரிக்கையை செய்தும் வெறுமனமே 80 அல்லது 85 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த ஆயத்திலே அல்லாஹ் இதைத்தான் கூறுகிறான், குறைவானவர்களை தவிர அதிகமானவர்கள் உங்களை கொண்டு ஈமான் கொள்ள மாட்டார்கள், இறை விசுவாசம் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்திலே கூறுகிறான், வஸ்னஇல் ஃபுல்க், நீங்கள் ஒரு கப்பலை கட்டுங்கள், பிஅயுனினா வ வஹ்யினா, எங்களுடைய உத்தரவு பிரகாரம் எங்களுடைய கண்களுக்கு முன்னாலேயே நீங்கள் ஒரு கப்பலை கட்டுங்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறார். தொடர்ந்து இந்த ஆயத்திலே கூறும் பொழுது வலா துஹாதிபுனி ஃபில்லதீன ஸலமு, அந்த அநியாயம் செய்யக்கூடியவர்களுடைய விடயத்திலே இதற்கு பிறகு என்னிடத்தில் வந்து நீங்கள் பரிந்தும் பேச வேண்டாம், ஏனென்று சொன்னால் இன்னஹும் முக்ரகூன், அவர்கள் வெள்ளத்திலே மூழ்கடிக்கப்படுவார்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். எனவே வயஸ்னஉல் ஃபுல்க், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கப்பலை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அல்லாமா இப்னு கஸீர் அல் பிதாயா வன் நிஹாயாவில் குறிப்பிடுறாங்க, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், அவர்கள் சிறு கண்டுகள், அதாவது ஷஜரத்து சாஜ் என்று அரபியிலே கூறுவார்கள். சாஜ் என்று சொன்னால் தமிழில் தேக்கு மரத்திற்கு சொல்லப்படும். தேக்கு மர கன்றுகளை நாட்டும்படி அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அந்த மரங்களை நாட்டி 100 வருடங்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். 100 வருடத்திற்கு பிறகு அந்த தேக்கு கன்றுகள் எல்லாம் நல்ல ஆழமான மரங்களாக வளர்ந்தது. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மரங்களை வெட்டி கப்பல் செய்யும்படி கூறுகிறான். அருமையானவர்களே, அந்த கப்பலுடைய விசாலம் எவ்வளவு, எத்தனை முழம் நீளம் இருந்தது, எத்தனை முழம் அகலம் இருந்தது என்று பல ரிவாயத்துகளிலே வந்திருந்தாலும் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்து தஃப்சீருல் ஹாஸினிலே வருகிறது, இதுதான் பிரபல்யமான சிறந்த ரிவாயத் என்பதாகவும் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள். அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கப்பலை கட்ட உத்தரவிட்டான். அதற்கு பிறகு எப்பொழுது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை கட்ட ஆரம்பித்தார்களோ 2 வருடங்கள் இந்த கப்பலை கட்டுவதற்காக வேண்டி அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். 2 வருடங்களாக தொடர்ந்து இந்த கப்பலை கட்டினார்கள். இந்த கப்பலுடைய நீளம் 300 முழமாகவும், இந்த கப்பலுடைய அகலம் 50 முழமாகவும், இந்த கப்பலுடைய உயரம் 30 முழமாகவும் இருந்தது. இந்த கப்பலை ஷஜரத்து சாஜ், அதாவது தேக்கு மரத்துடைய பலகையில் தான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். கட்டியதற்கு பிறகு இந்த கப்பலிலே 3 தட்டுகளை, தளங்களை ஏற்படுத்தினார்கள். அடித்தட்டிலே விஷஜந்துக்கள், கீறி கிழிக்கக்கூடிய கொடிய மிருகங்களுக்காக வேண்டி அந்த தட்டை ஒதுக்கினார்கள். 2வது தட்டை ஏனைய பாலூட்டிகள், ஏனைய மிருகங்கள், பறவைகளுக்காக வேண்டி ஒதுக்கினார்கள். 1வது தட்டு, அதாவது உயரத்திலே இருக்கக்கூடிய அந்த தட்டை மனிதர்களுக்காக வேண்டி ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒதுக்கினார்கள். இந்த 1வது தட்டு, அதாவது மேல் தளத்தில் தான் எல்லா விதமான சாப்பாடு பொருட்களுடைய களஞ்சியங்களும் இருந்தது என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க.
செய்தாங்க. இதே போல இந்த கப்பலுடைய தலைமை வாசலை கப்பலுடைய அந்த அகலமான பகுதியிலே அமைத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹூத் அத்தியாயம் 11 வசனம் 38 கூறும் பொழுது வயஸ்னஉல் ஃபுல்க் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை கட்டிக் கொண்டிருந்தார்கள். வகுல்லமா மர்ர அலைஹி மலவு மின் கௌமிஹி சஹ்ரு மின், அந்த கப்பலை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கட்டும் பொழுது தன்னுடைய கூட்டத்தாரிலே இருந்த அந்த இறை நிராகரிப்பாளர் அந்த பக்கத்தால் கடந்து செல்லும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பரிகாசம் செய்வார்கள். காரணம் என்ன? பாலைவனமான அந்த பூமியில் தான் இந்த கப்பலை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். எனவே இதை பார்த்து கிண்டல் அடிப்பார்கள். தண்ணீர் இல்லாத இடத்தில் இவர் கப்பலை கட்டுகிறார், இவருக்கு புத்தி இருக்கிறதா இல்லையா என்றெல்லாம் பலவிதமான வார்த்தைகளை இந்த இறை நிராகரிப்பாளர்கள் பேசி ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்கள். எது எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஆர்டர், இந்த இடத்தில் தான் நீங்கள் கட்ட வேண்டும், வெள்ளம் வரும் என்று அல்லாஹ் முன்கூட்டியே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்திருந்தான். அது மட்டுமல்லாமல் வலா துகாதிபினி ஃபில்லதீன ஸலமு இன்னஹும் முக்ரகூன், இந்த கூட்டத்திலே இருந்த அநியாயக்காரர்கள் எல்லாம் இந்த வெள்ளத்திலே மூழ்கடிக்கப்படுவார்கள் என்பதாகவும் அல்லாஹ் சூரா ஹூத் அத்தியாயம் 11 வசனம் 37 தெளிவாக கூறுகிறான். எனவே இந்த நம்பிக்கையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை கட்டி கொண்டிருந்தார்கள். 2 வருடங்களில் முழுமையாக ஒரு கப்பலை கட்டி முடித்தார்கள். இதற்கு பிறகு என்ன நடந்தது? அல்லாஹ் அடுத்த ஆயத்திலே தெளிவாக கூறுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை முழுமையாக கட்டி முடித்தார்கள். ஹத்தா இதா ஜாஅ அம்ருனா, எங்களுடைய ஆர்டர் வந்த பொழுது வஃபாரத் தன்னூர், அடுப்பு அப்படியே கொதிக்க ஆரம்பித்தது என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அப்படி என்றால் என்ன கண்ணியமானவர்களே? தஃப்சீருல் ஹாஸின்ல முஜாஹித் இப்னு ஜபர் அல் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் கூறும் பொழுது அந்த அடுப்பிலிருந்தும் தண்ணீர் உருவாக ஆரம்பித்தது. பாலைவனத்தில் தான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை கட்டினார்கள். இந்த இடத்திலே இவர் கப்பலை கட்டுகிறார், எப்படி இந்த கப்பல் மிதக்கும் என்றெல்லாம் பலவாறு அந்த காஃபியர்கள் பரிகாசம் செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்ணீரை எங்கிருந்தெல்லாம் வெளியாக்கினான் தெரியுமா? வானம் மழையை பொழிந்தது, பூமி அப்படியே பிளந்து தண்ணீர் வெளியே வந்தது. அது மட்டுமல்ல, வஃபாரத் தன்னூர், அடுப்பு கொதித்து அடுப்புக்குள் இருந்தும் தண்ணீர் வெளிவந்ததாக முஜாஹித் இப்னு ஜபர் அல் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சந்தர்ப்பத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். யஹ்மில் ஃபீஹா மின் குல்லி ஸௌஜைன் இஸ்னைன், ஒவ்வொரு விடயத்திலிருந்தும் ஒவ்வொரு ஜோடுகளை நீங்கள் கப்பலிலே ஏற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். மிருகங்களிலே ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு ஜோடை அல்லாஹ் ஏற்றும்படி கூறுகிறான். பறவைகளில் ஒவ்வொரு இனத்திலிருந்தும் ஒவ்வொரு ஜோடுகளை ஏற்றும்படி அல்லாஹ் கூறுகிறான். இந்த அடிப்படையில் அந்த 3 தட்டுகளை எதற்காக வேண்டி தயார் செய்து வைத்திருந்தார்களோ, நிர்ணயித்து வைத்திருந்தார்களோ, அந்த தட்டுகளிலே ஒவ்வொரு மிருகத்துடைய பறவைகளுடைய இனத்திலிருந்து ஒவ்வொரு ஜோடுகளை ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றினார்கள். பிறகு கண்ணியமானவர்களே, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கிறது. கப்பல் அப்படியே தண்ணீரிலே மிதக்கிறது. ஈமான் கொண்டவர்கள் மட்டும் கப்பலுக்குள்ளால் இருந்தார்கள். மற்ற அனைவரும் அந்த வெள்ளத்திலே சாகடிக்கப்பட்டார்கள், இறந்து போனார்கள். கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மகன் கன்ஆன் என்பவன் இறை நிராகரிப்பாளராக இருந்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும் இறை நிராகரிப்பாளர்களாக இருந்தார்கள். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சூரா ஹூத் சூரா தஹ்ரீமிலே தெளிவாக கூறுகிறான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை யா புனை இர்கம் மஅனா, எங்களுடன் வந்து இந்த கப்பலிலே ஏறிக்கொள் என்று சொல்ல அவன் என்ன சொன்னான்? உங்களுடன் எனக்கு ஏற முடியாது. கால சஆவி இலா ஜபலின் யஅஸிமுனி மினல் மா, ஒரு மலையை சுட்டிக்காட்டி இந்த மலையுடைய உச்சியிலே நான் போய் ஏறிக்கொள்வேன், என்னை இந்த தண்ணீரிலிருந்து அந்த மலை என்னை பாதுகாக்கும் என்று சொல்லி அந்த கப்பலிலே ஏற மறுத்தான். ஆனால் கண்ணியமானவர்களே, என்ன நடந்தது? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து கால லா ஆஸிமல் யௌம மின் அம்ரில்லாஹி இல்லா மர் ரஹீம், அல்லாஹ்வுடைய ஏவலில் இருந்து இன்றைய நாளிலே தப்பிக்க கூடியவர், பாதுகாக்க கூடியவர் யாரும் கிடையாது, அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களை தவிர என்று சொல்லிவிட்டு கப்பலிலே ஏறுமாறு கூறினார்கள். ஆனால் அதற்கு கன்ஆன் மறுத்தான். அவன் அந்த மலையிலே நான் ஏறி தப்பித்துக் கொள்வேன் என்று சொன்னான். இந்த சந்தர்ப்பத்தில் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வஹால பைனஹுமுல் மௌஜ், அவர்களுக்கு மத்தியிலே ஒரு அலை அப்படியே எழுந்து அந்த கன்ஆனை மூழ்கடித்தது. ஃபகான மினல் முக்ரகீன், மூழ்கடிக்கப்பட்டவர்களிலே இந்த கன்ஆனும் ஆகிவிட்டான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். இந்த வெள்ளத்தின் மூலமாக கன்ஆன் இறந்து போனான். கண்ணியமானவர்களே, உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். இன்னபடி மின் அஹ்லி, யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த என்னுடைய மகனுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்று
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். அல்லாஹ் அடுத்த ஆயத்திலே கூறுகிறான், قال يا نوح انه ليس من اهلك. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கன்ஆன் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவன் கிடையாது என்று ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான். இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவன் சாலிஹான எந்த அமலும் செய்யவில்லை, அவன் இறை நிராகரிப்பாளராக இருந்தான், எனவே அவன் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவன் கிடையாது என்று அல்லாஹ் தெளிவாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான். எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் கன்ஆன் இந்த வெள்ளத்திலே மூழ்கடிக்கப்பட்டான். அதற்கு பிறகு ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பியவர்கள் மட்டும் இந்த வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தாரும் இந்த கப்பலிலே சென்று கொண்டிருந்தார்கள். இந்த சமயத்திலே சூரா ஹூத் அத்தியாயம் 11 வசனம் 44 அல்லாஹ் கூறுகிறான், வகீல யா அர்து புலஇ மாஅகி. அல்லாஹ்வுடைய ஆர்டர் பூமிக்கு வருகிறது, பூமியே உன்னுடைய தண்ணீரை நீ விழுங்கிக்கொள். வயா சமாஉ வக்லிஇ, வானமே உன்னுடைய தண்ணீரை நீ அப்படியே நிறுத்திக்கொள், மழை பொழிவதை நீ நிறுத்திக்கொள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இந்த அடிப்படையில் வெள்ளம் அப்படியே படிப்படியாக குறைகிறது. வகீதல் மாஉ, தண்ணீர் அப்படியே வற்ற வைக்கப்படுகிறது. வகுதியல் அம்ர், விடயமும் அப்படியே முடிந்து விட்டது. அநியாயக்காரர்கள் எல்லாம் இறந்து போனார்கள், நல்லவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். வஸ்தவத் அலல் ஜூதி, அந்த ஜூதி என்ற மலையிலே இந்த கப்பல் தரை தட்டியது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவாக கூறுகிறான். எனவே இதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் தெளிவாக பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.